ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலிவேட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டில் வைஃப் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு இவர் கொடுத்த பதிலடி இருக்கே. புது வண்டி வாங்கி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு செலிப்ரேஷனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை இந்த மாட்டோட ஓனர் பெயிண்டராக இருப்பாரோ? அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு காமிச்சிட்டா. லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது அவனோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் நல்லாவே பழி வாங்கிட்டான். ஒண்ணுமே தெரியலையே. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இது என்னடா நாய்க்கு வந்த சோதனை? அதோட மைண்ட் வாய்ஸை கேளுங்களேன். இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த விளையாட்டை யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பையன் முரட்டு சிங்கிளா இருக்கும் போலயே. டேய், எப்படிடா உடம்பு மட்டும் வெளியே வந்துச்சு, ஆனா டான்ஸ் நல்லா இருக்குடா. கணக்கு பாத்தியார் வரலன்னு எவ்வளோ சந்தோஷம் அந்த பொண்ணுங்களுக்கு. என்னடா இது, தலைய காணோம். 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000க்கு நடிக்குது நாய். விண்டோ ஷாப்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா பைக்லேயே போய் ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? இந்த தோரம் பருப்பு எங்க இருக்கு? இந்த நாயோட ஓனர் ஃபோனு ஒன்று புதுசாக வாங்கியிருக்காரு. அதுக்கு அந்த நாயோட மைண்ட் வாய்ஸ், இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என்னடா இது, அந்த சின்ன கேப்பில் அவ்வளோ பெரிய பெருச்சாளி ரொம்ப அசால்ட்டாக போகுது. இந்த கார் மேலே அந்த குரங்குக்கு என்ன கோவம்னு தெரியல, ஆனால் தரமான சம்பவம் பண்ணிருச்சு. பறக்கிற ஃப்ளைட்டில் பாத்ரூம்னு நினச்சி மெயின் டோரை திறந்துட்டாரு போல. திருவிழானா எல்லாரும் ஆடுறது ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் இவர் எங்கே ஆடி இருக்காரு, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு சீக்கிரமா ஒரு திருடனை பிடிச்சு பார்த்ததே இல்லை. அப்படி என்ன அவசரம்? கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வேலையா இருக்குமோ? பொறுமையா தான் போனா என்ன? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. இவருக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. செம்ம கத்தா போட்ல ரைடு போய்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு வீடியோ கால் பேசிட்டு போனவங்கள அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்க்கணும் போல. பொண்ணுங்க முன்னாடி ஓவர சீன் போட்டா இதுதான் நிலைமை. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. சும்மா இருந்த நாயை அந்த அக்கா தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு அந்த நாயோட மைண்ட் வாய்ஸ், நான் சேவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான். ஏதோ ஒரு அவசரத்தில்
பெல்ட்டு போடாமல் போனது ஒரு குத்தமா? இப்படி ஊரே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சே. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? இந்த 2 வார்த்தும் ரொம்ப தைரியமாக பயம் இல்லாமல் நடந்து போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. குரங்கு எல்லாம் கைட்டு சண்டை போட்டு பார்த்துருக்கோம். ஏன் வாழைப்பழத்தை எரிஞ்சு சண்டை போட்டதை கூட பார்த்துருக்கோம். ஆனால் கத்தியை வச்சு இப்போ தான் பார்க்கும். அப்படி என்ன சண்டையாக இருக்கும்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. எதுக்காக இந்த முரட்டு வேண்டுதல்னு தெரியலையே. நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். ஒரே ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நைட்டு பார்த்த படம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களறியலும் பார்வையால் ஒருவரை வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரை. ஓரமா நின்னது ஒரு குத்தமாடா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அட பாவி, உனக்கு படுத்து தூங்க இடமே கிடைக்கலையாடா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? செத்துப்பட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். டேய் அவன் செத்துட்டான்டா. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, குரங்குகளுக்கு கூட தான் போல. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல. சரி ஓடிபி 4344 போலாம். போலானே அடிக்கிற வெயிலுக்குனே. வேலை பார்க்குற ஆர்வத்தில் குறுக்க இருந்த கம்பியே மறந்துட்டியப்பா. டிவியில் ஓடுற காமெடி போல சாஞ்சு பார்த்தாரு, ஆனால் அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த அக்கா அவர் மேலே வண்டியை விட்டதுக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி பழி வாங்கிட்டீங்களே. உங்க வீட்லயும் பூச்செடி இப்படி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஐடியாங்க. திருடனுக்கு வேலை ஈஸியாக போச்சு. பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பாய்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வழியாக கர்ச்சீப் போட்டு சீட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜன்னல் வழியாகவே போய் சீட்டு பிடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் சாமி கும்பிட வந்தது ஒரு குத்தமா? அப்படி என்ன தப்பு பண்ணு நானும்? எத்தனையோ பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பார்க்கிங் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க புடுறா பொண்ணோம். உனக்கு சரியாகவே தூங்க வைக்க தெரியல, எப்படி ஆட்டி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஒருவேளை ரேஸ்காரன்னு நினச்சிட்டாரு போல. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை.